ஹலோ காய்ஸ், உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி கிரைண்டர் வந்து ஸ்லோவாக சுற்றுறா இல்லாட்டி ஓடாமல் நிற்கிறா அப்போனா இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். எங்கள் வீட்டில் அன்றைக்கி ஒரு நாள் கிரைண்டர் வந்து ரொம்ப ஓடாமல் நின்றுக்கிட்டே இருந்துச்சு. சரி என்ன ப்ராப்ளம் பார்க்குறக்காண்டி நம்மளே உள்ளே நல்லா கிட்டுன்னு ஆணியெல்லாம் எல்லா ஆணியும் கழட்ட ஆரம்பிச்சிட்டோம். மொத்தம் வந்து 8 ஆணி இருக்கும். அந்த 8 ஆணியுமே வந்து நல்லா ப்ராப்பராக கழட்டிடுங்க. உள்ளே திறக்கும் போது அந்த முன்னாடி வந்து லப்பர் இருக்கும், அது 2 ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நிம்மி விட்டுக்கோங்க. அது கீழே ஒரு பிளாக் கலர் இருக்கும், அதையும் நல்லா நிம்மி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கிரைண்டரை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணால் அங்கேக்குள்ளே வந்து மோட்ரு இதெல்லாம் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. சரின்னு சொல்லி நம்ம அடியில் தான் டைட் பண்ணணும். நல்லா சுற்றி பார்த்தோம், கொஞ்சம் லூஸாகவே இருந்துச்சு. சரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து பின்னாடி திருப்பணும். பின்னாடி திருப்பினா அங்கேக்குள்ளே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி 2 ஆணி வந்து தந்திருப்பாங்க. நம்ம வந்து கரெக்டாக வச்சு எவ்வளோ நம்மளுக்கு டைட் வேணுமோ அதை வந்து நல்லாவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நல்லாவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல கரெக்டாக நம்மளுக்கு டைட் வேணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அங்கோக்குள்ளே வந்து இந்த ஆணி வந்து நல்லாவே டைட் பண்ணி விட்டுக்கணும். நான் வந்து இப்போ இங்கோக்குள்ள ஆணி இருக்கும், நான் வந்து எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அவ்வளோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வந்து பெல்ட் வந்து லூஸாக இருக்கணும், இல்லாட்டி வந்து சுற்றவே சுற்றாது. இப்போ வந்து கரெக்டாக நல்லா வந்துருச்சு. உங்கள்கிட்ட சும்மா குரடு இருந்தால் கூட வச்சு வந்து டைட் பண்ணிக்கலாம். அதனால ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் கரெக்டாக வந்து டைட் பண்ணணும். இந்த ஆணியை எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து டைட் பண்ணிடுங்க. அப்போ தான் நல்லா அந்த பெல்ட் வந்து நல்லாவே டைட்டாக வந்து இருக்கும். நம்ம வந்து பின்னாடி வந்து எத்தனை ஆணி கழட்டணுமோ அத்தனை ஆணியும் போட்டு டைட் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த பெல்ட் வந்து நல்லா கிரிஃபாக பிடிச்சிருக்கணும். நம்ம வீடியோ பார்க்குறவங்க வந்து மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குன்னு பயப்படாதீங்க, நல்ல கண்டென்ட்டாக வரும் நம்ம சேனலில். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக கண்டென்ட் பார்க்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இங்கே பாருங்கள் நம்ம கிரைண்டர் வந்து எப்படி அழகாக சுற்றுருன்ட்டு. இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்களே இந்த வீடியோ பார்த்து சால்வ் பண்ணிக்கோங்க.